Hello friends, welcome back to Sandy Food Recipe. இன்னைக்கு நம்ம முறுமுறுன்னு சூப்பரான பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ பைட்ஸ் செய்யறதுக்கு ஒரு ஹாட்டான பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் சூடானதுமே இதுல 1 டீஸ்பூன் சின்னதா சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வதங்கினதுமே 2 முழு வத்தலை சின்ன சின்னதா மிக்ஸில போட்டு அடிச்சு வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுமே இதோட 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கணும். அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாதது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அது இருந்து ஆறட்டும். இந்த நேரத்தில் நான் 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு வச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம கிரேட் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கிரேட் தான் பண்ணணுமானா இல்லை நல்லா மேஷ் பண்ண முடிஞ்சனால நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணி எடுத்த பிறகு இது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அரிசி மாவோட சேர்த்துடலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் ஒட்டாத அளவுக்கு வர்றது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துன்னா நல்லா கையில் ஒட்டும். அப்போது கொஞ்சமாக சோள மாவு சேர்த்துக்கோங்க. இதோட கரெக்டாக வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உருட்டிட்டு கொஞ்சம் சோள மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம உருட்டும் போது நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். இதே மாதிரி நீளமாட்டு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். உருட்டி எடுக்கும்போது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். நல்லா டைட்டாட்டு உருட்டி எடுக்கணும். நல்லா டைட்டாட்டு உருட்டி எடுக்கலைன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது பிரிஞ்சு போயிடும். ஸோ அதனால நல்லா டைட்டாட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கரெக்டான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி எடுத்ததில் ஏதாவது கிராக் எதுவும் இருந்துச்சுன்னா இதே மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கிராக் எதுவுமே இல்லாதது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்க பொட்டேட்டோ பைட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று இதில் சேர்த்துடலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக லுக்காக இருக்குது. இது எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை டொமேட்டோ கெச்சப்பு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை தொட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கும் ஒரு ரிச் லுக்கு கொடுக்குது. ஒரு சூப்பரான பொட்டேட்டோ பைட்ஸ் செஞ்சுட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.